நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறார்ன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். நீங்க எப்போதும் எப்படி அசை போட்டுக் கொண்டிருக்க முடியும் அப்படின்றத பத்தி நான் இன்னைக்கு பேச விரும்புறேன். சங்கீதம் 1, 2ல இருந்து முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி கற்றுக் கொடுக்க விரும்புறேன். பெரும்பாலான மொழிபெயர்ப்புகள நீங்க பார்த்தா, நீங்கள் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அதே வசனத்தின் மெசேஜ் வெர்ஷன பார்த்தா, நீங்களும் நானும் வேத பகுதியை இரவும் பகலும் எப்போதும் அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும்னு வேதம் சொல்லுது. அசை போடுதல், மெல்லுதல் என்ற வார்த்தையை நாம பயன்படுத்தும்போது, அது முதன்மையான ஒரு வேலை அல்ல. அது 2ஆம் பட்சமான ஒரு வேலை. அதாவது, இப்ப உங்களோட நான் பேசிட்டு இருக்கும்போது, நான் ஒரு பபிள் கம் அல்லது ஏதோ ஒண்ண மெல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நான் பிரசங்கத்த கேட்டுட்டு இருக்கிறப்பவே, அல்லது ஒரு வகுப்ப கவனிச்சுட்டு இருக்கிறப்பவே, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்பவே என்னால மெல்ல முடியும். ஏன்னா, அது அ மெல்றது கண்டிப்பா ஒரு முதன்மையான வேலையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் வாகனம் ஓட்டுறப்ப, வாகனம் ஓட்டுறது முதன்மையான வேலை. ஆனா, வாகனம் ஓட்டிட்டு இருக்கிறப்பவே, மெல்லுறது 2ஆம் பட்சமான ஒரு வேலை. நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறப்பவே ஒரு பபிள் கம்ம என்னால மெல்ல முடியும். அதாவது, ஒரு முதன்மையான வேலையா அது இருக்க வேண்டியதில்ல. நான் இப்ப மெல்ல வேண்டி இருக்குது. அதனால ஒரு 5 நிமிஷம் அங்க போய் உட்கார்ந்து மென்னுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா, மெல்றது 2ஆம் பட்சமான ஒரு வேலை. ஒரு YouTube வீடியோ அப்படின்னா, நாம அத பார்க்கணும். அது ஒரு முதன்மையான வேலையா இருக்கும். அந்த நேரத்துல அத மட்டும் தான் முக்கியமா நாம செய்ய முடியும். ஆனா, பாட்காஸ்ட் அப்படின்றப்ப, நீங்க செடிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறப்ப, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்ப, வேற ஏதாயிலும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப, அதெல்லாம் செஞ்சுட்டே 2ஆம் பட்சமா நீங்க பாட்காஸ்ட்டும் கேட்கலாம். இந்த தலைமுறையில பாட்காஸ்ட் நல்லா வளர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். பாட்காஸ்ட் கேட்கறது, ஒரு சுவிங்கம் மெல்றது இது எல்லாமே 2ஆம் பட்சமான வேலைகளா இருக்க முடியும். அப்டின்னா, ஆண்டவரோட வார்த்தையை இரவும் பகலும் அசைபோட வேண்டும் அப்டின்ற வசனத்த கேட்கிறப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்? அத நாம 24 மணி நேரமும் முதன்மையான வேலையா செஞ்சுட்டு இருக்க வேண்டியதில்ல. ஆழமா நீங்க தியானிக்க வேண்டிய நேரமும் நிச்சயமா இருக்கணும். ஆனா, 24 மணி நேரமும் நீங்க வேதத்தோடவே உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு வேதம் சொல்லல. அது நடைமுறைக்கு சாத்தியமும் இல்ல. நீங்க வேலைக்கு, ஸ்கூலுக்கு அல்லது காலேஜுக்கு போக வேண்டியிருக்கும். ஒருவேளை தொழில் நடத்த வேண்டியிருக்கும். ஊழியத்துல இருந்தா கூட நீங்க பிரசங்கம் பண்ண போகணும். அதுக்கு ஆயத்தப்படணும். கிளம்பி போகணும். நாள் முழுக்க வேதத்த கையில தூக்கி வச்சுட்டு இருக்கவே முடியாது. இங்க அப்படி சொல்லல. நீங்க இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப கூட 2ஆம் பட்சமான வேலையா உங்க மனதில ஆண்டவரோட வசனத்த மெல்ல அசை போட முடியும். நீங்க எந்த நேரமும் மெல்ல முடியும். ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போதே சூயிங் கம் மெல்லலாம். ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்பவே ஒரு பாடல நான் கேட்க முடியும். ஆராதன பாடல நான் கேட்கலாம். பலமுறை அப்படி நான் செய்வேன். நான் வாகனம் ஓட்டிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர ஆராதிப்பேன். அந்நிய பாஷையில பேசுவேன். ஆண்டவரோட பிரசன்னத்துல இருப்பேன். நான் வண்டிய நிறுத்திட்டு தான் ஆண்டவர ஆராதிக்கணும்னு அவசியம் இல்ல. அது எப்பவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல. மெல்லுதல் அப்படின்னு சொல்றப்ப, நீங்க 2ஆம் பட்சமான வேலையா எந்த ஒரு நேரத்திலயும் அத செய்யலாம். குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கோங்க. வேதத்த வாசியுங்க, ஜெபியுங்க, வசனத்த உங்க ஆவியில நிரப்புங்க. அத நீங்க தினமும் ஒழுங்கா செய்யணும். ஆண்டவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஏன்னா, விசுவாசம் வேத வசனத்த கேட்கிறதுனால வரும். அத நீங்க நிச்சயமா செய்யணும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. எவ்வளோ நேரம் நீங்க அதுக்காக வேதம் வாசிக்கிறதுக்காக, தியானிக்கிறதுக்காக செலவு செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யலாம். ஒரு பசுவ எடுத்துக்கோங்க. அதோட ஜீரண செரிமான மண்டலம் அல்லது வயிறு 4 பகுதி கொண்டது. வாய்ப்பு கிடைக்கிறப்பல்லாம் அது உணவ வயித்துக்குள்ள போட்டுக்குது. அப்புறம் பின்னாடி அது வயித்துல இருந்து உணவ திரும்ப எடுத்து, அத போடுது. அப்படியான ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்றேன். வாய்ப்பு கிடைக்கிறப்பல்லாம் வேத வசனத்தை எடுத்துக்கோங்க. உங்க ஆவியில அத நிரப்புங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்ப அத செய்யுங்க. ஆனா, நடந்து போயிட்டு இருக்கிறப்ப, பயணம் செய்றப்ப, மற்ற வேலைகள் செய்றப்ப, நீங்க அந்த வசனத்த திரும்பவும் எடுத்து போடலாம். அத நான் எப்பவுமே செய்வேன். டிரைவ் பண்றப்ப, வேலை செய்றப்ப, வீட்ல வேற ஏதாச்சும் சின்ன சின்ன வேலைகள் செய்றப்ப அப்படின்னு, எப்பவும் நான் வசனத்த மனசுல அசை போடுவேன். நான் தொடர்ந்து தியானிச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு கூட நான் சர்ச்சுல இருந்து திரும்பி வர்றப்ப அந்நிய பாஷையில பேசிட்டே வந்தேன். ஆண்டவரோட பிரசன்னத்த அதிகமா உணர்ந்தேன். யோசேப்பு சரித்திரத்திலிருந்து வல்லமையான ஒரு வெளிப்பாடு எனக்கு உண்டானது. நான் உட்கார்ந்து யோசேப்பு சரித்திரத்த வாசிக்கல. நான் டிரைவ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனா, எப்பவோ முன்னாடி நான் வாசிச்சிருந்த வசனத்த, என் ஆவியில போட்டிருந்த அந்த வசனத்த, திரும்ப மனசுக்கு கொண்டு வந்து அத போட்டுட்டு இருந்தப்ப, அத தியானிச்சுட்டு இருந்தப்ப வெளிப்பாடு வந்தது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன்.
இப்படித்தான் உங்கள மாற்றக்கூடிய வெளிப்பாடுகள நீங்க பெற முடியும். அப்படிதான் நீங்க ஆண்டவரோட வெளிப்பாட்டின் வார்த்தைகள உங்க வாழ்க்கையில பெற முடியும். நான் ஒரு நாளைக்கு 5 அல்லது 10 அல்லது 1/2 மணி நேரம் வாசிக்கிறேன். அவ்வளோதான் இன்னைக்கானது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி இல்ல. 10 நிமிஷம் வாசிக்கிறீங்களோ, 5 மணி நேரம் வாசிக்கிறீங்களோ அது வேற. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அத செய்யுங்க. நீங்க பைபிள மூடி வச்ச பிறகு என்ன செய்றீங்களோ, அதுதான் உண்மையிலேயே பெரிய மாற்றங்கள உண்டு பண்ணுது. உண்மையா தான் சொல்றேன். ஏன்னா, நீங்க 5 மணி நேரம் கூட பைபிள வாசிச்சுட்டு, அந்த நாளோட அடுத்த 19 மணி நேரம் வசனத்த சும்மா சுத்தமா மறந்து போயிடலாம். ஆண்டவர் கேட்கிறது அத இல்ல. வாய்ப்பு கிடைக்கிறப்பலாம் வசனத்த உள்ள நிரப்பிக்கோங்க. ஆனா, நாள் முழுசும் அத அசை போடுங்க. தியானிங்க. அது ஒரு வசனமோ, பல வசனங்களோ, ஒரு அதிகாரமோ நீங்க அதனால உங்கள நிரப்பிக்கோங்க. ஆனா, மற்ற நேரம் நீங்க அத அசை போடுங்க. தியானிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றத்த பார்ப்பீங்க. ஆமென். காட் பிளெஸ் யூ. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட YouTube சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணிய உங்களோட நிதி ஆதரவு மூலமாவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.